Hi friends, welcome to my channel. யூசுவலா உள்ள மட்டன் ரெசிபி இல்லாம ஒரு டிஃபரெண்டான மட்டன் கறிவடா ரெசிபி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க. வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு போன் இல்லாத மட்டன் தான் உங்களுக்கு வேணும். ஒரு 1/4 கிலோ எலும்பு இல்லாத மட்டன் நீங்க எடுத்தா கூட உங்களால ஒரு 15 to 20 வடை செய்ய முடியும். செய்யறதுக்கும் நீங்க நிறைய பொருட்கள் அரைக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ நான் இது கூட வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே நீங்க அந்த அளவுக்கு எதையுமே அரைக்காம அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்காக கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இதுவும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி இது ரொம்ப புளிப்பா இருக்கக்கூடாது, வடை மாதிரி இருக்கணும். பட் கறிங்கிறனால அந்த டேஸ்ட் கொஞ்சம் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு தக்காளி நமக்கு போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் நீங்க கம்மியா சேர்த்தா போதும் காரம். இப்போ அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் போதுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு கறி மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு உப்பு தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவு தண்ணி போதுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் இதில் விட்டுக்கோங்க கொஞ்சோண்டு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு வேக விட்டுருங்க. இந்த இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரணுங்க. அவ்வளோதான். அதை விட நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம். அப்பப்போ மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தாங்க ஆகும். குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு கொடுக்கணும், இல்லை கெஸ்ட் வரும்போது சீக்கிரமாக ஒரு மட்டன் ரெசிபி செய்யணும்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக ரொம்ப சூப்பராக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கரெக்டான இதுக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மட்டன் வேக வைக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணீங்கன்னா மட்டன் கொஞ்சம் நீங்கள் குட்டி குட்டி பீஸாக நீங்கள் போட்டிங்கன்னா மிக்சியில் அரைகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையையும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட பைண்டிங்காக கொஞ்சோண்டு உடச்ச கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போனா தான் வடை மாதிரி கரெக்டாக வரும், பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அரிசி மாவும் நீங்கள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் உடச்ச கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு வடை மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு வரணும். உப்பும் கூட தேவைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் வடை நம்ம ஆஸ் யூஸ்வல் உளுந்த வடை இல்லைன்னா பருப்பு வடை போடுற மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. நம்ம எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக போடுவோமோ அந்த மாதிரி அளவுக்கு தான் நீங்கள் ஆயில் இதில் சேர்க்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கறியை எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி இதில் போட்டுக்கோங்க. இருக்கிற எல்லா இதையுமே இந்த மாதிரி நீங்கள் தட்டி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே இது நல்லா வெந்துடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கறிவடை உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.